அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக போற்றக்கூடிய ஒரு மலைக்கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது திருவண்ணாமலை தாங்க. மேலும் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களும், அது மட்டும் இல்லாமல் உயிர் பெற்ற நந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மையாகவும் இருந்துட்டு வருது. அந்த விஷயத்தை பற்றியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அண்ணாமலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதை பவிக்கட்டும். இந்த மத கோவில்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு கதைகள் இருக்குது. அதுலேயுமே சிவன் கோவில்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுள் இருக்கக்கூடிய நந்தி அந்த வரலாறுகள் நமது கலைகளையும் கலாச்சாரத்தையும் தெய்வ நம்பிக்கையும் எடுத்து காட்டுபவையாக விளங்கிட்டு வருது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் நந்தியின் அற்புதம் பற்றி நீங்கள் அறிந்திடாத பல விஷயங்களை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். முகலாயர் காலத்தில் திருவண்ணாமலைக்கு வந்த முகலாய அரசன் ஒருவன் இந்த கோவிலை சிதைக்க எண்ணினான். அப்பொழுது கோவில் அருகே 5 சிவ பக்தர்கள் ஒரு காளி மாட்டினை வழிபட்டு அதனை பல்லாக்கில் சுமந்து சென்று வழிபட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து அந்த அரசன், நீங்க மாட்டினை தலையில் வைத்து வணங்குவது ஏன் என கேள்வி கேட்டான். அதற்கு அவங்க, இது இறைவன் சிவபெருமானின் வாகனம், அவரை சுமப்பவரை நாங்கள் சுமப்பது பெரும் பாக்கியம் என்று சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த அரசன், உங்க அண்ணாமலையார் உண்மையாலேயே சக்தி உடையவராக இருந்தா நான் இந்த மாட்டை 2ஆக வெட்டுகிறேன், வந்து சேர்த்து வைத்து உயிர் கொடுக்க சொல்லுங்க என்று அந்த மாட்டை வெட்டிவிட்டார். 5வரும் அண்ணாமலையாரிடம் முறை அண்ணாமலையார் அசரீரியாய் வடக்கே என் ஆத்ம பக்தன் ஒருவன் நமச்சிவாய என ஜபித்து கொண்டிருக்கிறான், அவனை தேடி இங்கு அழைத்து வாருங்கள் என்றார். உடனே அங்கு சென்ற 5வருமே அந்த இடத்துல 15 வயது பாலகனை கண்டார்கள். 5வரும் இச்சிறுவ பாலகனாக பக்தன் என நினைத்த போது அருகே காட்டில் இருந்த புலி ஒன்று 5வரையும் தாக்க முற்பட்டது. அச்சிறுவன் பாலகன் தான் புலியை நமச்சிவாய மந்திரம் கூறி வென்று அவர்களை காப்பாற்றினார். மேலும் 5வரும் நடந்ததை பாலகன் கூறி அச்சிறுவ பாலகனை அழைத்து சென்றிருக்காங்க. அண்ணாமலையார் கோவில் வந்தடைந்த அவர்கள் அரசனை கண்டு தான் அந்த மாட்டை 2 துண்டுகளையும் இணைத்து ஒரு உயிராக கொடுப்பேன் என்று கூறியிருக்கார் அந்த பாலகன். அண்ணாமலையார் மூலஸ்தானம் சென்று நமச்சிவாய மந்திரம் கூறி அந்த மாட்டினை இணைத்து உயிர் பெற செய்தான் அந்த பாலகன். அதை நம்ப மறுத்த முகலாய அரசன், நீ ஏதோ சித்து வேலை செய்கிறாய் என கூறி நம்ப மறுத்தான். சரி, மற்றொரு வாய்ப்பு, இதில் நீ வென்றால் இந்த கோவிலை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் வென்றால் இடித்து விடுவேன் என கூறினான். அச்சிறுவ பாலகன் அண்ணாமலையார் மேல் வைத்த நம்பிக்கையில் போட்டிக்கு சம்மதித்தான். அரசன் தற்போது ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு படையுங்க, அவருக்கு சக்தி இருந்தால் அது பூவாக மாறட்டும் என கூறினான். அவன் ஆணையின்படி வீரர்கள் மாமிசத்தை ஈசனுக்கு படைக்க முற்பட்டார். அண்ணாமலையார் அருகே மாமிசத்தை வைத்ததும் மாமிசம் பூக்களாக மாறியது. மேலும் அதில் பல ரக பூக்களும் தட்டு முழுக்க நிரம்பி வழிந்தது. இதனை கண்ட 5வரும் பாலகனும் ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, அண்ணாமலையாருக்கு அரோகரா என போற்றி பேர் ஆனந்தம் அடைந்தார். இதை பார்த்தும் நம்பாத அந்த அரசன் கோயிலில் பெரிய நந்தியை பார்த்து, இந்த உயிரில்லாத நந்திக்கு உயிர் கொடுத்து காலை மாற்றி மடைத்து வைத்து உட்கார்ந்து
விட்டால் உங்க அண்ணாமலையாரை வணங்கி இந்த கோவிலை சிதைக்கும் முயற்சி கொள்கையை அடித்து நகைகளையும் அண்ணாமலையாரிடமே ஒப்படைத்து விட்டு செல்கிறேன் என்று சொன்னான். உடனடியாக நமச்சிவாய மந்திரம் கூறிய அந்த பாலகன் ஐவரும் அண்ணாமலையாரிடம் நம் பெரிய நந்திக்கு உயிரூட்டுமாறு வேண்டிக்கிட்டாங்க. அண்ணாமலையார் உடனே பெரிய நந்திக்கு உயிர் கொடுத்து கால் மாற்றி மடக்கி வைத்து உட்கார உத்தரவிட்டார். அன்று முதல் அண்ணாமலையார் கோவிலின் பெரிய நந்தி மட்டும் வலது காலை மடித்து இடது காலை முன் வைத்து அண்ணாமலையாரை வணங்கி வருகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த முகலாய அரசனும் அண்ணாமலையாரை வணங்கி அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார். சிவன் கோவில்களில் அனைத்து நந்திகளுமே இடக்காலை மடக்கி வலக்காலை முன்வைத்து அமர்ந்திருக்கும். ஆனால் அண்ணாமலையார் கோவிலில் மட்டும் பெரிய நந்தி வலக்காலை மடக்கி இடக்காலை முன்வைத்து அமர்ந்திருப்பது தனி சிறப்பில் ஒன்றாக பார்க்கப்படுது. அன்று அங்கு வந்த பாலகனே விரோகிய முனிவர் என அழைக்கப்படுறாங்க. அவர் வாழ்ந்த ஊர் சினந்தல் என்னும் கிராமம். மேலும் இந்த கிராமம் வடக்கே இருப்பதாலேயே நந்தியும் வடக்கே நோக்கி லேசாக திரும்பி இருப்பது போல் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருவண்ணாமலை அரோகரா, திருவண்ணாமலைக்கு அரோகரா அல்லது அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த தருணத்தில் அந்த அண்ணாமலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு. ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. மூர்த்தி, தளம், தீர்த்தம் என 3 வகை சிறப்புகள் கொண்ட தலம் தான் இந்த திருவண்ணாமலை கோவில். அண்ணாமலையார் ஆலயம் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விருந்திருக்கு. மேலும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சிறப்பான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குங்க. மேலும் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களுக்குள் முதன்மையான தலமாக போற்றப்படுது. பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 4வராலும் பாடப்பட்ட தலமும் இந்த தலம்தான். அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தின் உள்ளேயே சிவலிங்க தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரிய குளங்கள் இருக்கு. கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறாரு. 5 லிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இருக்கு. காலபைரவர் சன்னதியும் இருக்கு. அதே போல திருவண்ணாமலை மிக பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலமாக போற்றப்படுது. இங்கு உள்ள கோவில்களில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்தில் காட்சியளிக்கிறாரு. மேலும் இந்த கோவிலில் சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் என்று வரலாற்றில் சொல்லப்படுது. மேலும் ஒரு தருணத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு வாக்குவாதம் ஏற்பட்டு உச்சத்தை எட்டிய நிலையில் சிவன் இதற்கு ஒரு முடிவை எடுத்துரைக்க அக்னி வடிவத்தில் தோற்றம் அளித்து விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சிவனுடைய கால்கள் மற்றும் சிரசை கண்டுபிடிக்க சவால் விடுத்திருந்தார். இந்த சவாலை ஏற்ற பிரம்மா மற்றும் விஷ்ணு தோல்வியடைந்தாங்க. அதே போல இந்த போட்டியில் பிரம்மா ஜெயிக்க சிவனிடம் பொய் சொல்லிவிட்டார். இதனாலேயே கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மாவிற்கு சாபம் கொடுத்தார். இந்த சாபத்தினால் பிரம்மாவிற்கு இந்தியாவில் எந்த இடத்திலுமே கோவில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிரம்மாவை யாரும் எந்த கோவிலிலும் சென்று வணங்க முடியாத நிலை இருந்திருக்கு. இன்று திருவண்ணாமலையில் சிவனடியார் அக்னியாக வழிபடுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் தான் இது ஒரு பஞ்சபூத தலமாக தமிழ்நாட்டில் திகழ்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை திருவண்ணாமலை கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த தருணத்தில் அந்த அண்ணாமலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு. நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.